பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்க நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஃபெல்லோஷிப் ரொம்ப முக்கியம். இன்றைக்கும் நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 14ஆவது வசனத்திலிருந்து உங்களுக்கு அந்த ஆசீர்வாதமான செய்தியை கொண்டு வருகிறேன். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். இன்னைக்கு நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஃபெல்லோஷிப், தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகிற ஆலயம் எந்த இடமா இருந்தாலும் நமக்கு தேவனுடைய ஆலோசனை கடந்து வருகிற ஒரு ஆசீர்வாதமான இடமா இருக்கணும். ஆலோசனை இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருக்கணும், பலத்தோடு நிற்கணும், விசுவாச பாதையில தைரியமா கடந்து போகணும்னா அதற்கேற்ற ஆலோசனை தேவனுடைய வார்த்தையிலிருந்து கடந்து வரணும். நான் ஒரு விசுவாச போராட்டத்துல கடந்து போறேன், ஒரு பரீட்சையில கடந்து போறேன், ஒரு சோதனையில கடந்து போறேன். நம்மை பலப்படுத்தும்படியான ஒரு தேவ ஆலோசனை நமக்கு ரொம்ப அவசியம். இன்னைக்கு நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஃபெல்லோஷிப் வீக்கா இருக்கிற பொழுது, நம்முடைய பிரேயர் ஃபெல்லோஷிப் எல்லா காரியத்திலையும் பலனா இருக்கணும். தயவு செய்து தேவ ஆலோசனை உங்களுக்கு இல்லாத ஒரு ஃபெல்லோஷிப் இருக்கிறது, உங்களை சரியான படியில நடத்தாத ஒரு இடம் இருக்கிறது, தயவு செய்து அந்த இடத்துல இருந்து மாறணும், அந்த இடத்துல இருந்து மாற்றம் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபெல்லோஷிப் உங்களுக்கு ஒரு ஆலோசனையை கொடுக்கல. ஏன்னா ஆலோசனை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்முடைய காலத்துக்கு ஏற்றபடி வசனத்தின் ஆழத்துக்கு கடந்து போக ரொம்ப முக்கியம். யாருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரோக்கியமாய் பலனாய் ஆசீர்வாதமா இருக்குன்னா அதனதன் காலத்துக்குரிய ஆலோசனை அவங்களுக்கு கடந்து வரணும். சில இடத்துல பிரசங்கங்கள் இருக்கிறது, ஒன்லி மோட்டிவேஷனல் டாக்ஸ், ஒன்லி அவங்களை எப்ப பார்த்தாலும் அவங்களுடைய வேலையை குறித்து, அவங்களுடைய காரியங்களை குறித்து, அது நல்லது, அவங்களை பலப்படுத்தணும். அதே வேளையில அந்த ஆலோசனையில கர்த்தருக்குள் பலப்படும்படியாய், தேவனுக்கு அர்ப்பணிக்கப்படும்படியாய், தேவனை எந்த நோக்கத்துக்காக அழைத்தாரோ அந்த நோக்க நிறைவேறத்தக்கதாய் கர்த்தரனை ஆசீர்வதிக்கும்படியாய், தெய்வீக வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படியா எல்லாம் இணைந்திருக்கணும். கர்த்தருடைய பாதையில எல்லாம் இருக்கணும். ஆலோசனை கொடுக்கக்கூடிய அந்த காரியங்கள் நீங்க இருக்கிற சபையில, நீங்க இருக்கிற ஸ்பிரிச்சுவல் ஃபெல்லோஷிப்ல அந்த ஆலோசனை கடந்து வரணும். இன்னைக்கு நிதானித்து பாருங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ஆவிக்குரியவன் சகலவற்றையும் நிதானித்து பார்க்கிறான். நான் இருக்கிற இடத்துக்கு எல்லா ஆலோசனை வருகிறதா, தேவனுடைய ஆலோசனை நிரப்புகிறதா, கர்த்தர் எல்லா வகையிலையும் என்னை ஆசீர்வதிக்கும்படியா அந்த ஆலோசனை இருக்கிற இடத்துல இருக்கிறேன்னா அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். தவறான பாதையில போயிட மாட்டோம். பலப்படுத்துகிற நல்ல ஆலோசனை இருக்கும். தயவு செய்து நல்ல ஆலோசனை, நல்ல ஸ்பிரிச்சுவல் ஃபெல்லோஷிப் நம்மளுக்கு ரொம்ப அவசியம். இப்போ வேலை இடத்துல நம்மளுக்கு மென்டர்ஸ் இருக்கிறாங்க, சில ஃபெல்லோஷிப் இருக்குது, ஓகே, அது நல்லது. நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கணும். ஆனா ஸ்பிரிச்சுவல் ஃபெல்லோஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உங்களுக்கு ஆவிக்குரிய நண்பர்கள், ஆவிக்குரிய ஃபெல்லோஷிப் ரொம்ப முக்கியம். அவள் கொடுக்கிற ஆலோசனை, அந்த தேவ ஆலோசனை தான் நம்மளை உயர்த்தும். அந்த தேவ ஆலோசனை யாருடைய வாழ்க்கையில நிரம்பி இருக்கிறதோ அவர்கள் ஒரு நாளும் எந்த இடத்துலயோ அவங்க காலத்தை விரயமாக்க மாட்டாங்க, காலத்தை விரயமாக்க மாட்டாங்க. தேவ சமூகத்துல ஈசாக்குக்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார். நான் சொல்ற கேரா ஊர்ல நீ இருப்பா, வேற இடத்துக்கு போகாத. அந்த தேவ ஆலோசனை பெற்றுக்கொள்ளுகிறான், அந்த இடத்துல விதை விதைக்கிறான், 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறான். இன்னைக்கு சில வேளை நம்ம இடம் மாறலாம்னு நினைப்போம். நம்மளுக்கு ஸ்பிரிச்சுவல் ஃபெல்லோஷிப்ல தேவனுடைய ஆலோசனை அந்த இடத்துல இருந்து கடந்து வரும். ஒரு சில முடிவுகளை எடுக்கணும், என்ன செய்ய, ஆலயத்துல தேவனுடைய வார்த்தை கடந்து வரும். தேவனுடைய வார்த்தை கடந்து வரணும், தேவனுடைய வசனம் நம்மளை பலப்படுத்தணும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபெல்லோஷிப்ல தாங்க இருக்கணும். அப்படி இருக்கிற இடத்தை நம்ம நிதானித்து கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். நம்ம வாழ்க்கை சக்சஸ்ஃபுல்லா இருக்க தேவனுடைய ஆலோசனை தான் அது கட்டப்பட முடியுங்க. மனிதர்களுடைய எண்ணங்கள், மனிதர்களுடைய யோசனை ஒரு அளவுக்கு தான், தேவ ஆலோசனை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஃபெல்லோஷிப்பை நல்லா நீங்க நிதானித்து பார்த்து, நான் இருக்கிற இடம் சரியா இருக்கா, எனக்கு தேவனுடைய ஆலோசனை கடந்து வருதாம், என் ஆவிக்குரிய வாழ்க்கையில எல்லா பகுதியிலையும் செழிப்பை பற்றி மட்டும் அல்ல, ஒரே ஒரு ஆறுதலை பற்றி மட்டும் அல்ல, எல்லா வகையிலும் கர்த்தருக்குள் வேரூன்றி நிற்கும்படியா, எல்லா வகையிலும் ஆசீர்வாதமா இருக்கும்படியா ஆலோசனை இருக்குதான்னு பார்த்து நிதானித்து
தேவனுடைய கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையில தொடர்ந்து பலத்தின் மேல் பலத்தோடு ஓடும்படியா, கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிற அழைப்பு நிறைவேறும்படியா, எந்த நோக்கத்துக்காக இந்த பூமிக்கு ஆண்டு கொண்டு வந்தாரோ அந்த நோக்கத்தை 100% நீங்க நிறைவேற்றும்படியா தேவ ஆலோசனை நீங்க ஓடணும். உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும். கர்த்தருடைய ஆலோசனை நிரம்பின ஒரு இடத்துல கர்த்தர் உங்களை வைத்து ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும். மகிமையான எல்லைகளை காணும்படியா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.